ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி இந்த எபிசோட் குழப்பது அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு மேல தான் நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும், ஏன்னா இதுக்கு மேல ரொம்பவும் குழப்பம். ஸோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோ சூசைட் பண்ணி இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கெஸ்ட் எந்திரிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்லவும், நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி வருத்தப்படவும், உங்களுக்கு என்னாச்சு சார் அப்படின்னு போயிட்டு அவங்க பாக்குறாங்க. உங்க கையை கொடுங்க அப்படின்னு நம்ம பிடிச்சிட்டு, நான் கரெக்டா தான் கெஸ் பண்ணியிருக்கேன், நீங்க தான் அது அப்படின்னு சொல்லுவோம். நாங்க எதுவும் இல்லை, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், சரி ஓகே எல்லாத்தையும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம், நீங்க என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும், எமிலியா உள்ள வரா. நீ எப்படி இருக்க சுபாரான்னு கேட்கவும், உன்னோட ஃபேஸை பார்த்த உடனேயுமே நான் ரொம்பவே நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். நீ என்ன சொல்றான்னு புரியல. குட் மார்னிங் அப்படின்னு அவன் சொல்லவும், சரி ஓகே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடவை இந்த இடத்துல வேலை தாங்க அப்படின்னு சொல்லியே கேட்கிறான். ராம்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்க்கறான். அதே நேரத்தில் ராஸ்வெல்லே அவனுக்கு எதிரியா இருந்தா அப்படிங்கிறதுனால ராஸ்வெல் கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் இவங்க ஃபேமிலியை யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்காவா பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டேவே ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. படுத்திருக்கும் போது அந்த போன் கிட்ட பேசிட்டு, எமிலியா என்ன பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்கவும், எமிலியாவுக்கு பவர்ஸே கிடையாது, அவ ஒரு ஸ்பிரிட் யூசர் அப்படிங்கவும், ஸ்பிரிட் யூசரா அப்படின்னு கேட்கவும் அந்த போனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. மேஜிக் அப்படிங்கிறது தன்னை சுத்தி இருக்கிற மானாவை அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஆனா ஸ்பிரிட் யூசர் தன்னோட உடம்புக்குள்ள இருக்கிற மானாவை ஒரு போர்ட்டல் வெளியே கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், அது உனக்கு கூட இருக்கும், உன்னோட பவர் என்னன்னு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம். எனக்கு என்ன பவர், வாட்டரா ஃபயரா ஏரா எர்த்தா அப்படின்னு கேட்கவும், உனக்கு ஷேடோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம். என்னது ஷேடோ பவரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது ரொம்பவே ரேர் ஆனதுன்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவோம். அப்போ அது கோடியில ஒருத்தங்களுக்கு தான் இருக்குமா, நான் இப்ப ரொம்பவே சூப்பரானவனா அப்படின்னு கேட்கவும், இல்ல அதனால பெருசா எதுவும் யூஸ் இல்லை அப்படிங்கவும், அந்த பூனை வந்துட்டு, நான் வேணா உனக்கு ஒரு ட்ரிக்கை பண்ணி காட்டவா ஷியாமாக் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த அன்னைக்கு ஷியாமாக் அப்படின்னு சொல்லி அது ஒரு பவரை யூஸ் பண்ணுது. பார்த்தா நம்ம ஹீரோக்கு எல்லாமே இருட்டாயிருது, அப்படியே பயப்படுதான். உடனே அந்த அன்னைக்கு அதுல இருந்து வெளியே வர வச்ச உடனே, ஹே நான் பயப்படலாம் இல்ல, இந்த பவர் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் வேணா உனக்கு இதுக்கு பேசிக்ஸ் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லுது. எதுக்கோ எமிலியா நீ சேஃப்டியா தள்ளி போய் இருந்துக்கோ அப்படின்னு அந்த பூனை சொல்லுவோம். நம்ம எமிலியா தள்ளி போய் நின்றுக்கிட்டா, எவ்வளவு தூரத்துல தள்ளி போய் நிக்கிறேன், நான் வேணா அவ்வளவு தூரத்துக்குலாம் பவர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்போ உன்னோட மாணவ கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த போர்ட்டல் வெளியே கொண்டு வா அப்படிங்கவும், பார்த்தா அது பிளாஸ்ட் ஆயிருது. ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னா இப்படி வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அது உனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அந்த பூனை சொல்லுது. இதுக்கு மேல என்னால டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். அவனால எந்திக்க முடியல, உன்னோட மானம் எல்லாம் போயிடுச்சுங்கிறதுனால உன்னால எந்திக்க முடியாதுங்கவும், ஆனா எனக்கு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திக்க ட்ரை பண்றான். உடனே நம்ம ஹீரோயின் நம்ம வாயில எதையோ ஊட்டி விடுவோம். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹேய் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா உன்னோட மானம் இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றா. என்னால உனக்கு நிறைய பிரச்சனை இல்லை மீலி, என்ன மன்னிச்சுக்கோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ சாரி மட்டுமே தான் சொல்லிட்டு இருக்க, அதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு வரல, நீயும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றா. இப்போ ஃபர்ஸ்ட் டே நைட் ஆகுது. ராஸ்வெல் வந்து ராம் கிட்ட கேட்கறான் ஹீரோவை பத்தி. அவன் கிட்ட மேஜிக் பவர் எதுவும் இல்லை, ஆனா அவன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுதான் அப்படின்னு சொல்லுவான். அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்றான். நம்ம ரெம் வந்துட்டு ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ரம்க்கும் என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டு இப்போ அந்த கார்ஸை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி பொண்ணுட்டு போயிட்டு, ஷேமன் என்னோட ஷேடோ பவர் வச்சு கார்ஸ் எல்லாத்தையும் என்னால அழிக்க முடியுமான்னு கேட்கறான். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவ சொல்றான். அப்போ அதை தடுக்க வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கார்ஸ் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு முன்னாடி வேணா நான் தடுக்க முடியும். ஆமா அந்த விச்சோட ஸ்மெல் என்ன இங்க அடிக்குது அப்படின்னு கேட்கவும், ஆமா இதேதான் ரொம்ப சொன்னான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். விச் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே ஒரே ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆஃப் என்வி தானே அப்படின்னு கேட்குவோம். ஆமா அந்த சட்டல்லா தான். 6 விச்சஸ் அவ சாப்பிட்டுட்டா, அவள் லவ்வுக்காக ரொம்பவே ஏங்கினா. டிராகன்ஸும் ஹீரோஸும் தான் அவளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்க, ஆனா அவளை முழுசா டிஸ்ட்ராய் பண்ண முடியல. அவளோட பாடி அப்படியே தான் இருந்துச்சு. அண்ட் அவ பாதி எல்ஃபா இருப்பா, சில்வர் ஹேர் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சட்டலா அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. உடனே நம்ம ஹீரோ பியட்ரிஸ் கிட்ட, ஒருவேளை அந்த சட்டலா என்னோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னு கேட்கவும், அவங்க ஒரு முட்டாளா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சாவை பத்தி பயமே இருக்காதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஓ அவ ஹாஃப் எல்ஃபா இருக்கிறதுனால ராயல் செலெக்ஷன்ல கலந்துக்கிட்ட விருப்பம் இல்லை போல, இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். லைப்ரரியன் பொண்ணுக்கு எதுவுமே புரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹே இன்னைக்கு நான் சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இன்னைக்கு நான் கண்டிப்பா நல்ல வேலை பார்ப்பேன், ஒருவேளை அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன ரொம்பவே வேலை வாங்கினாங்க அப்படின்னாலுமே நான் டயர்டான அப்படின்னா அவன் மடியில வந்து படுத்து தூங்கிக்கிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பூனையை போயிட்டு கொஞ்சம் அது ரொம்பவே தூக்கமா இருக்குன்னு சொல்லவும், ஹே நைட் ஃபுல்லா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சாட்டிங் பண்ணிட்டு இருந்தியா, உனக்கு யாரையோ பிடிக்கும்ல, யார் இது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், பங்குக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பங்கு பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். அப்ப நான் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறான். அவளுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை உன்னை டீஸ் பண்ணவும், ரெண்டு பேரையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருந்தான்.
அப்போ அந்த பூனை வந்துட்டு நம்ம சுபாரு எப்படி இருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லுது. அவன் ஒரு பூஜாடியா தட்டி விட்டு நானே பாத்துக்கிட்டேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் எதனால அப்படி சொல்றேன்னு கேட்கவும் அந்த பூனை வந்துட்டு அவன் உள்ள ஒண்ணு வச்சிருக்கான், வெளியே ஜாலியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லுது. நான் வேணா வேற பூஜாடி எடுத்துட்டு வரேன் போகவும் வேணாம் நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிட்டு எடுத்துட்டு வரான். ஆமா பூஜாடி அந்த ரூம்ல இருக்குது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரம் கேட்கவும் அது வந்து ராம் தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் சுபாரு அப்படின்னு அவ சொல்லவும் ஹே ஹே ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு ராம் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட போய் வேலை பார்க்கறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிட்டேன். ஹே மீலி உன்னை பார்த்தோன்னே எனக்கு செம எனர்ஜி வருது தெரியுமா நான் இன்னைக்கு செம வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறான். அவனால முடியல ராம் வரவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த வேலையை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வாமிட் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போகுது. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவா அசால்ட்டா அங்க இருந்து கிளம்புறா. அப்ப எமிலியா பார்த்துட்டு சுபாரு போதும் இதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லவும் எதை நிறுத்த சொல்ற? ஓ ஒருவேளை நீ எமிலியா மாதிரி பேசலையே நீ ஏதோ ஃபேக்கா, ஆனா ஃபேக்கா இருந்தாலும் இவ்வளவு கியூட்டா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். நிறுத்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார அப்படின்னு சொல்லவும் தரையிலேயே உட்காந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்துருதான். இந்த ஒரு தடவை தான் நான் இதை பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை மடியில படுக்க வச்சுக்கிடுதா. ஏய் எதுக்காக என்ன உன்னோட மடியில படுக்க வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதெல்லாம் கேட்காத கண்ணை மூடிட்டு ஒழுங்கா பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஓ மடியில படுத்து தூங்குற கிஃப்ட்டை கொடுக்குறவங்களுக்கு நான் என்ன பெருசா பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் கேட்கவும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி டயர்ட் ஆனா என் மடியில வந்து படுக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, நீ இதுக்கு மேல கஷ்டப்பட தேவையில்லை, எதுவா இருந்தாலும் வெளியே சொல்லு அப்படிங்கவும் எதுவுமே இல்லை நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கவும் சுபாரு நீ நடிக்காத போதும் நிறுத்து, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கவும் எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். நீ கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது கிட்ட போய் சொல்லவும் எனக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால எதையுமே மாத்த முடியல, நான் என்னோட முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்க தான் செய்யறேன், இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணதே இல்லை, ஆனா என்னோட மொத்த ஹார்ட் ஒர்க்கையும் கொடுத்தோம் என்னால எதையும் மாத்த முடியல, அவளோட கண்ணில் அந்த கோலவெறியை பார்த்தா அதெல்லாம் என்னால மறக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனசை விட்டு எம்லியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு இருக்கான். இப்போ ரெம் உள்ள வரவும் அமைதியாரு இவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்ப இன்னைக்கு இவன் வேலை பார்க்க மாட்டான் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கவும் இவன் ரொம்ப கியூட்டா குழந்தை மாதிரி தூங்குறாள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரெம் கிட்ட சொல்றா. சரி இதுக்கு மேல இவன் இன்னைக்கு வேலை பார்க்க மாட்டான்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ கிளம்பவும் ரெம் சுபாரு ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரெம் கிட்ட சொல்றா. அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. லவ்வர் மடியில படுத்துட்டு அழுதுட்டு ஒரே தடியா தூங்கிட்ட, யாராச்சும் இப்படி வேஸ்ட் பண்ணுவாங்களா சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு இருக்கான். தூங்குறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பியட்ரஸ் கேட்கவும் உனக்கு இதை பத்தி தெரியாது பெக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது பெக்கோவா அப்படிங்கவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படிதான் நிக் நேம் வச்சு கூப்பிட்டுக்கிடுவாங்க, நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஹே ஃப்ரெண்ட் ஆக மாட்டியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கவும் கர்ஸை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணு, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்கவும் ஆக்சுவலி அதை பத்தி ஒரு விஷயம் எனக்கு தெரியும், பிசிக்கல் கான்டாக்ட், அதாவது ஒரு பர்சனை தொட்டா மட்டும்தான் அவங்களால அந்த கார்ஸை அந்த பர்சன் மேல வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பியட்ரஸ் சொல்லுவோம். அப்படின்னா இப்போ அந்த மேன்ஷன்ல இருக்கிறவங்கள தவிர்த்து என்னைய தொட்டவங்க அப்படின்னா அது அந்த வில்லேஜ்ல இருக்கிற பீப்புள்ஸ் தான். போன தடவை நான் வில்லேஜ்க்கு போகல அப்படிங்கிறதுனால தான் ரெம்க்கு அந்த கார்ஸ் போயிருக்கு, எல்லாமே கரெக்டா தான் வருது. ஸோ வில்லேஜ் போனா ஏதாவது ஸ்க்ளூ கிடைக்கும், இந்த தடவை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி பியட்ரஸ் தூக்கி அவன் சுத்தமா அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி வெளியே அடிச்சு பத்திருந்தா. இப்போ அடுத்த நாள் ஆகுது, மூணாவது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு தான் வெற்றி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது எம்லியா வந்துட்டு உனக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இப்போ ரொம்பவே நல்லாவே ஃபீல் பண்றேன், நேத்து நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்ல வந்துட்டு இல்ல நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றான். நேத்து அவன் மடியில படுத்திருந்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்படவும் ரொம்ப சேர்ந்து இவன் மடியில படுத்து கிடந்ததை கிண்டல் பண்றாங்க. நீங்க வில்லேஜ்க்கு போக வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் இல்ல நாளைக்கு தான் போக வேண்டியது இருக்கா அப்படிங்கவும் வாங்க இன்னைக்கே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே எங்களுக்கு வேலை எதுவும் இல்லை, நாங்க ரெண்டு பேருமே உன் கூட வரோம், அழகான பொண்ணு ரெண்டு கூட வருது அப்படிங்கவும் ஆபத்தா இல்லாம இருந்தா சரிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் சொல்லவே தேவையில்ல, இந்த எபிசோட் ஃபுல்லாமே ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய ட்விஸ்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.